மீன வச்சு ஏதாவது டிஃப்ரெண்ட்டா குக் பண்ணலான்னு சொல்லிட்டு, நேரா மார்க்கெட்டுக்கு போயிட்டேன். மார்க்கெட்டுக்கு போய் பார்த்தா, மார்க்கெட் அங்க வெறிச்சோடி கிடக்கு. எல்லா மீனும் என்ன ரேட்டுன்னு கேட்டுட்டு, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரி மத்தி மீன் தான் வரும்ன்னு சொன்னாங்க. கிலோ எவ்வளோனா ரூ. 100. 2 கிலோ வாங்கிட்டேன். ரூ. 200 குடுத்தேன். அங்கேயே கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா இருந்தாரு. அவர்கிட்ட கேட்டதுக்கு, 1 கிலோவுக்கு ரூ. 20 கேட்பேன் அப்படின்னு சொன்னாரு. நான் 2 கிலோ குடுத்தேன். பரவால்ல. நல்லா ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி நல்லா கிளீன் பண்ணாரு. அவருக்கு கையில ஒரு ரூ. 50 குடுத்தேன். அவர் ஒரு ஓரம் கிளீன் பண்ணட்டும் சொல்லிட்டு, கொஞ்சம் டைம் எடுக்கும்ன்னு சொல்லிட்டு, பக்கத்துல இருந்த அந்த பீச், அந்த ரிவர் சைடு வாக்வேவ நான் பார்த்துட்டு இருந்தேன். காத்தும் நல்லா அடிச்சது. கண்ணுக்கு குளிர்ச்சியா, இயற்கையும் நல்லா இருந்துச்சு. மீன வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். மீன நல்லா வாஷ் பண்ணிட்டு, அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு, எண்ணெய ஊத்தி, ஒரு கிண்டு கிண்டிட்டு, மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், தண்ணி கொஞ்சம் ஊத்திட்டு, அடி பிடிக்காம பார்த்துக்கிட்டு, எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரெஷ்ஷா வாங்கி வச்சிருந்த மீன ஒரு போடு போட்டு, இன்னும் கொஞ்சம் தண்ணிய ஊத்தி ஒரு கலக்கு கலக்குனேன். இதுவும் மீன் குழம்பு மாரியும் இல்லாம, மீன் ரசம் மாரியும் இல்லாம ஒரு மாரி வந்திருக்கு. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த மீன வச்சு சமைக்கலாம் நமக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி வேணும்னு நெனச்சுக்கிட்டேன்.